எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லவா இந்திய மக்களுக்கு? ராகுல் கையில் ஒரு அணுகுண்டு இருக்குது, அது வெடிச்சிருச்சுன்னு வைங்க. இந்தியாவில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு நிரந்தரமாக தடை விதிக்கப்படக்கூடிய அந்த சம்பவம் அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வெளியே ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மோசடி குறித்த ஒரு அணுகுண்டு என் கையில் இருக்குது, அது வெடிச்சிருச்சுன்னா அதை நான் வெளியிடும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் காணாமல் போய்விடும். கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முதல் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வரை பாஜக மோடிக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, யார் எல்லாம் உதவினார்களோ, அவர்கள் யாரையும் நாங்கள் விடப்போவதில்லை. தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு அதிகாரிகள் செய்திருப்பது என்பது மிகப்பெரிய தேச துரோகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பீகாரில் வாக்காளர் சீர்திருத்தம், வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற பேரில் தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொன்னாங்க, வாக்காளர் அடையாள அட்டை செல்லாது, அதெல்லாம் கொண்டு வந்து பயனில்லை, எடுத்துகிட்டு போ. ஆதார் அட்டை செல்லுபடியாகுது, எடுத்துகிட்டு போ. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக ஒரு கார்டு கொடுப்பாங்க, அது செல்லாது. இப்போ எது செல்லும்? எது செல்லும்னா, பீகாரில் தேர்தல் ஆணையம் சொல்லுது, உன்னுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா. எங்கே? பீகாரில் போய். பீகாரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பீகாரில் பாதி பேர் படிக்காத மக்கள் இல்லையா? அங்கே எத்தனை பேர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவாங்க? சரி, இதையும் விடுங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு 7 கோடி மக்கள் பீகாரில் இருக்கிறாங்க இல்லையா? ஜூன் 24 ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். ஜூன் 24 இன்னைக்கு ஒரு மாதம் ஆகுது. இந்த ஒரு மாதத்திற்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி மக்களிடமும் தேர்தல் ஆணையம் போயிட்டு அவர்களையெல்லாம் விசாரித்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்களாம். யாராவது நம்ப முடியுமா? உலகத்தில் யாராவது நம்ப முடியுமாங்க? நம்ப முடியாது. சரி, இப்போ அடுத்ததாக என்ன? வாக்காளர் அடையாள அட்டை கூட செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார்? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் கொடுத்ததை நான் ஒன்றை வந்து காட்டுறேன், அது செல்லாதுன்னு சொன்னால் எப்படிப்பா? அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? முன்பு இருந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை பொய்யானவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் எல்லாம் பொய்யானவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பொய்யானவை என்றால் அப்படி நடத்தப்பட்ட தேர்தல்களும் பொய்யானவை. அப்படி அந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற பாஜகவினுடைய வெற்றியும் பொய்யானவை. அப்படி என்றால் பாஜகவினுடைய வெற்றி செல்லாது. சரியா? சரி, இப்போ ராகுல் காந்திக்கு அப்படியே வாங்க.